சரி சார், நேற்று தாமதம்னு அவர் வந்து ட்ராவலே பண்ணல, வீட்டுக்கே போயிட்டாரு. டிக்கெட் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த காசை திருப்பி கொடுத்துருப்பாங்களா சார்? டிக்கெட்டு காசெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க மாலதி, அது இஷ்யூ இல்லை. அந்த நிறுவனத்துக்கு அது ஒரு சிக்கல் இல்லை. அந்த பையன் ஹாங்காங் யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னு இது என்ன சார் இப்போ ஆகணும்னு அவள் தான் அப்படின்றாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இதில் என்ன சிக்கல்னா தம்பி, இந்த சிக்கலுக்கு காரணம் அரசு, அமைச்சகம், இண்டிகோ நிறுவனத்தின் உரிமையாளர். அவ்வளோ பேரும் போய் அந்த கவுண்டரில் இருக்க இண்டிகோ ஸ்டாஃப் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்கப்பா. அவன் கோவத்தை எங்கே காட்டுவான்? ஏன் நான் மதுரையில் எனக்கு டிக்கெட் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஒரு கப்புல், நார்த் இந்தியன் கப்புல். நான் இங்கே சர்ஜரிக்காக வந்தேன், சென்னையில் ஹோட்டலில் தங்கியிருக்கேன், எனக்கு நீங்கள் இப்போ இந்த ஃப்ளைட் இல்லைன்றீங்க, இவ்வளோ காசு ஆகுன்றீங்க. நான் வெறும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு எவ்வளோ காசோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன். இந்த ஊரில் எனக்கு காசு கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நான் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பாருங்கன்னொன்னே அந்த பொண்ணு, சார் இருந்தால் கொடுத்துருவேன், ஃப்ளைட்டே இல்லை, நான் உங்களுக்கு எப்படி சார் டிக்கெட் போடுறதுங்கிறது. இப்படி ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் கியோட்டிக் சீன்ஸ். அதான் கூட வந்து ஒரு சொன்னார்ல, காலை 8 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு எதுவுமே பண்ணாமல் ஏர்போர்ட்லேயே உட்காந்துட்டு என் கூட வர்றார். இதில் பல பேரோட லக்கேஜ்லாம் மாட்டிக்கிச்சு உள்ள. துட்டு வச்சுருக்கவனுக்கே இந்த கதினா, துட்டு இல்லாதவங்களை நீங்கள் ரோட்டில் எப்படி நடக்க விட்டீங்க லாக்டவுன் போட்டு? ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி எதிர்கட்சிகள் இருக்கிற நிலைமையில இவங்களை திருப்பி இவங்க தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது போன்ற ஆட்சியை நீங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தால் தேர்தல் ஆணையம் உடனிருந்தாலும் தோற்பீர்கள் என்பதை பிஜேபி அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஏகபோகத்தை அனுமதிக்கிறது எந்த அரசுக்கும் எந்த சொசைட்டிக்கும் நல்லதில்லை.